ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். கிளைமேட் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. குளிர் காலத்துலேருந்து வெயில் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிச்சு. எங்கள் வீட்டுக்கு அம்மன் வருகை தந்துட்டாங்க. அதனால் வேறு ஒன்றும் இல்லை, பாப்பாவுக்கு அம்மா போட்டிருக்கு. மணல்வாரி அம்மன் சொல்லுவாங்க இந்த சைடு வந்து. ஸோ குழந்தைங்கள வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு விதமான கிளைமேட்டுக்கும் ஒவ்வொன்று சேஞ்ச் ஆகும். சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும், ஸோ அம்மா போடும். இப்போ இருந்தே மாசி பங்குனி, மாசியில் குளிர்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் கிளைமேட்டு வெயில் பார்த்திங்கன்னா அப்படி அடிக்குது. பங்குனி சித்திரைலாம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த 2-3 நாளாக வீடியோவே போட முடியல. ஸோ அது மட்டும் இல்லாமல் 3 குழந்தைங்களையும் சமாளித்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரணும். அதனால் இந்த கிளைமேட்லேருந்து ஒவ்வொரு கிளைமேட்டுக்கும் ஒவ்வொரு இதாக வருது. சளி பிடிக்குது, காய்ச்சல் வருது, இருமல் வருது. ஸோ என்ன மாதிரியான எந்த கிளைமேட்டுக்கு என்ன மாதிரி சேஞ்ச் ஆகுன்னு தெரியல, எப்போ வரும்னு தெரியல. நம்ம தான் பேரண்ட்ஸ், நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைங்கள வந்து கேர் பண்ணிக்கிறணும். வெயில் காலத்துக்கு வருது, அதுக்கு ஒரு விதமான காய்கறி பழங்கள்லாம் இந்த சீசனுக்கு வரும். ஸோ அதை நிறையா வாங்கி கொடுப்பேன். ஸோ அந்தந்த சீசனில் கிடைக்கிற அந்தந்த சீசனில் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்துங்க, நிறையா வாங்கி கொடுங்க. ஸோ நீர் சத்து எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குமோ அவ்வளோக்கு பிள்ளைங்க வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருப்பாங்க. ஸோ வெயில் சீசன் ஆரம்பித்தாலே அம்மா போட ஆரம்பிச்சிடும். அப்படின்றப்ப பிள்ளைகளுக்கு வந்துச்சுனாலே தாங்க முடியாது. அதை நம்ம பார்க்குற பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து பிள்ளைகளுக்கு வந்து நிறைய நீர்ச்சத்து ஆகாரமாக கொடுங்க. ஒரு சின்ன முன்னெச்சரிக்கை தான், ஏன்னா நம்ம வேலைன்னு ஓடிக்கிட்டு இருப்போம். அது வந்து நம்மளாம் கவனிக்கலாட்டியும் பரவாயில்ல, குழந்தைங்க வந்து இந்த மாதிரி வந்துச்சுன்னா தாங்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் நான் சின்ன ரிமெம்பருக்காக தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக வந்து மைவித்திரியை பற்றி பேசினாலேயும் நம்மளுக்கு வந்து அது உண்மையாக இருந்தால் அதை பற்றி பேசணும். ஸோ அதனால் வர விளைவுகள் தான் நம்ம பேச வேண்டியது இருக்கே தவிர அதை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்ச நியூஸ் எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக வேறு ஏதாவது டாபிக் போடுறேன், ஆனால் இந்த மாதிரி போடலான்னு ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.